காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு இறை மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. People of God, the flock of Christ. பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இன்றைய தியான பகுதி யோவான் 10-6 வசனங்களும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவர்களின் கருத்தை அறியவில்லை. இறை மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. திருமறையில் இறை மக்களுக்கு பல பதங்களும் உருவகங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இறை மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பெயர்களில் மிக மிக முக்கியமானது கிறிஸ்துவின் மந்தை என்பதாகும். ஆண்டவருக்கும் இஸ்ரேல் மக்களுக்குமான உறவு என்பது ஆயர், ஆடுகள் போன்றதாகும். சங்கீதக்காராகிய தாவீது ஆண்டவரை ஆயர், மெய்ப்பர் என்று திருப்பாடல்கள், அதாவது சங்கீதம் 23 குறிப்பிடுகின்றார். திருமறை படிக்கும் போது இந்த உருவகம் முற்பிதாக்களின் நாடோடி சமூகம் துவங்கி திருமறை முழுவதும் பரவி இருக்கிறது. அவற்றை நாம் காண முடியும். அலெக்சாண்டர் மேக்வாரின் என்ற இறையியலாளர் ஆயருக்கும் ஆடுகளுக்குமான உறவு என்பது உயிரோடு கலந்த உறவு மற்றும் நெருக்கம் என்கிறார். ஏசாயா 40:11 ஆயரை குறித்து ஒன்று சேர்ப்பவர், தூக்கி சுமப்பவர், கவனத்துடன் நடத்துபவர் ஆகிய பதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கிறிஸ்துவை ஆயராக கொண்டு செயல்பட நாம் அழைக்கப்பட்டபடியால் மந்தைக்குள் இசைவு, இனிமை, இணைவு காணப்பட வேண்டும். யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடும் போது, இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன, நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும், அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும்.
இங்கு இயேசு கிறிஸ்துவின் இதய விருப்பம் என்பது திருச்சபை எல்லாரையும் இந்த மந்தைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஒரு குறிப்பிட்ட சாப்ட்வேர் கம்பெனி மென்பொருள் நிறுவனத்தில் காலை வேளையில் அறிவிப்பு பலகையில் ஒரு முக்கிய அறிவிப்பு எழுதப்பட்டிருந்தது. அந்த நிறுவனத்தில் பணிக்கு வந்த எல்லாருக்கும் அது அதிர்ச்சி தரும் அறிவிப்பாக இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இங்கு பணியாற்றிய நபர் மரித்து போய்விட்டார். அவருடைய சடலம் ஒரு குறிப்பிட்ட அறையில் சவப்பட்டியில் வைக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை படித்த அனைவரும் அந்த நபர் யார் என்கின்ற அதிர்ச்சியில் நின்றனர். அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் உயர் அதிகாரி முதல் இடைநிலை பணியாளர் வரை அந்த அறைக்குள் சென்று அந்த பெட்டியை ஒவ்வொருவராய் உற்று நோக்கிவிட்டு பேச அறியாதவர்களாய் மறைத்து போய் நின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா அருமையானவர்களே? அந்த சவப்பெட்டியின் உள்ளே முகம் பார்க்கும் கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்தது. யாரெல்லாம் அந்த நபரை பார்க்க முற்பட்டனரோ அந்த நபரே கண்ணாடியில் தெரிந்தனர். அப்பொழுதுதான் அனைவரும் புரிந்து கொண்டனர், இங்கு பணியாற்றும் நாம் அனைவருமே ஏதோ ஒரு நிலையில் இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தார்களாம். ஆண்டவருடைய மந்தையில் இடம்பெறுகின்ற நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை உணர வேண்டும். கிறிஸ்துவின் மந்தையில் காணப்படும் நாம் ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவராக இருக்க வேண்டுமே தவிர இறையரசின் தகவுகளுக்கு தடையாக அமைந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவின் மந்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்று சற்று தியானிப்போம். முதலாவது, மேய்ப்பரை அறிந்திருக்கும் மந்தை. முற்பிதாக்களில் ஒருவராகிய யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கடியின் மத்தியில் தனிமையாய் உயிருக்கு தப்பி ஓட வேண்டிய சூழலை ஏற்பட்டது. இரவு பொழுதில் தனிமையாய் தங்கியிருந்த இடத்தில் ஆண்டவரின் தரிசனம் கனவின் வழியாய் வெளிப்பட்டது. யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இந்த இடத்தில் இருக்கிறார், நானோ இதை அறிந்திருக்கிறேன் என்றான். பல ஆண்டுகளுக்கு பின் தனிமையாக சென்ற யாக்கோபு ஒரு இனத்தோடு வந்தபோது அறிந்திருக்கிற ஆண்டவரை அவரோடு இருக்கிற அனைவருக்கும் அறிமுகப்படுத்த ஆண்டவர் அழைப்பதை நாம் காண முடிகிறது. இரண்டாவதாக, மேய்ப்பரின் குரல் கேட்கும் மந்தை. ஆடுகளை வைத்திருக்கும் ஆயர்கள் ஒன்றிணைந்து தொழுவத்தை ஒரு இடத்தில் அமைத்திருப்பார்கள். காலை வேளையில் ஒவ்வொரு ஆயரும் தொழுவத்தின் வாசல் முன்பாக வந்து நின்று தன்னுடைய ஆடுகளை அழைப்பார்கள். ஆயருடைய ஆடுகள் அவரையும் அவர் குரலையும் அறிந்திருக்கிறபடியால் மேய்ப்பருடைய குரலுக்கு செவிசாய்க்கும். மேய்ப்பர் ஒவ்வொரு ஆடுகளையும் பேர் சொல்ல அழைக்கிறவராக இருக்கிறார். யோவான் 10:3 படித்தோம். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். கேட்பதை குறிக்க பயன்படுத்தியுள்ள எபிரேய சொல் ஷமா, கிரேக்க சொல் அதிவோ என்பதாகும். இங்கு நல்ல ஆயராம் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதை குறிப்பிடுகிறது. கேட்பதும் கீழ்ப்படிவதும் இணைந்து வருவதை இங்கு காண முடியும். கேட்பது வெறும் கேட்பது மட்டுமல்ல, அதை செய்வதும் ஆகும். ஆதியாகமம் 35 படிக்கும் போது யாக்கோபு ஒரு இனத்தின் அடையாளமாக நிறுத்தப்படுகிறார். தன்னோடு இருக்கும் மக்களை பார்த்து சொல்லும் வார்த்தை, யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொண்டு வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம் என்றார். கிறிஸ்துவின் மந்தையும் ஒரு தூய நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதை உணர வேண்டும் அருமையானவர்களே. முறையற்ற பழமைவாத சிந்தனைகளை கைவிட்டுவிட்டு மேய்ப்பரின் குரலுக்கு கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற யாக்கோபுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஆண்டவர் வழங்கிய ஆசீர்வாதம். ஆண்டவர் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருக கடவாய், ஓரினமும் மக்களினங்களின் கூட்டமும் உண்டவிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழியில் உதிப்பார்கள் என்றார். மேய்ப்பரின் குரலுக்கு செவிசாய்க்கும் மந்தை அமைதியையும் பாதுகாப்பையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக பெறும். மூன்றாவதாக, மேய்ப்பரை பின்பற்றும் மந்தை. மேய்ப்பரை அறிந்து அவர் வார்த்தைகளை கேட்கும் ஆடுகள் அவரையே பின்பற்ற வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல அருமையானவர்களே, அது ஒரு அனுபவமாகும். இயேசு கிறிஸ்துவுக்கு ரசிகர்கள் தேவைப்படவில்லை, அவர் அதை விரும்பவும் இல்லை. இயேசுவின் விருப்பம் என்பது அவரை போல வாழ அவரை பின்பற்ற திருச்சபையை எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்வின் அச்சாரமே இயேசுவை பின்பற்றுவதில் தான் உள்ளது. யோவான் 12:26 நாம் படிக்க முடிகிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பொதுவாக மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கு முன்பாக கடந்து செல்வர். ஆடுகள் மேய்ப்பரை பின்தொடரும். எந்த இடத்தில் வளமை, என்ன பாதிப்பு, என்ன பாதகம் உண்டு என்பதை மேய்ப்பர்கள் அறிந்து வைத்திருப்பர். தம் சிலுவை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது என்கிறார் இயேசு கிறிஸ்து. லூக்கா 14:27. பின்பற்றுதல் என்ற வார்த்தைக்கு எபிரேயத்தில் அகார் என்னும், கிரேக்கத்தில் அக்கலத்தையோ என்ற பதமும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வார்த்தைக்கு பொருள் என்பது பின்பற்றுதலுக்கு பின்வரும் இன்பத் துன்பங்களை குறிக்கின்றது. நல்ல ஆயராம் இயேசு கிறிஸ்து இடம் மறுக்கப்பட்ட, உரிமை மறுக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார். கவர்ச்சியை விரும்பாத மேய்ப்பர், அதிகார வர்க்கத்தோடு இணையாத மேய்ப்பர்,
பெயர் பிரபலமாக வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காத மேய்ப்பர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று செயல்பட்ட மேய்ப்பர், நசல் கொண்டதை தோள் மேல் சுமக்கும் மேய்ப்பர், ஏழைகள், இல்லாதோர், புறம் தள்ளப்பட்டோர், விளிம்பு நிலையில் வாழ்பவரோடு தம்மை அடையாளப்படுத்தும் மேய்ப்பர், உண்மை, நீதி, நியாயம், அன்பு, அமைதி மண்ணில் மலர வேண்டும் என்று விரும்பும் மேய்ப்பர், பிறர் வாழ்விற்காக தம் உயிரையே சிலுவையில் கொடுத்த மேய்ப்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகிலம் முழுவதும் அவரின் திருச்சபையின் மந்தையில் இணைய வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையானவர்களே, இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தீவிற்கு மிஷனரி ஒருவர் ஆண்டவர் மத்தியில் அங்கு வாழும் மக்களை இணைப்பதற்காக கடந்து சென்றார். அவர் செல்வதற்காக படகை பயன்படுத்தினார். ஒரு குறிப்பிட்ட மரத்தில் அந்த படகை கட்டி வைத்திருந்தார். அந்த தீவில் வாழும் மக்களை பார்த்து, நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்கிற வார்த்தையை சொன்னபோது அங்கு வாழும் மக்கள் அந்த மிஷனரியை அடித்து கொல்ல முயற்பட்டனர். படகை நோக்கி ஓட ஆரம்பித்தார். அந்த தீவில் வாழும் எல்லாரும் இவர் தப்பி சென்று விடுவார் என்று வேகமாக ஓடி அவரை அடித்து கொல்ல வேண்டும் என்று பின்தொடர்ந்தார்கள். இந்த மிஷனரி கட்டப்பட்டிருந்த படகை உடைக்க ஆரம்பித்தார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இவர் தப்பித்து சென்று விடுவார் என்று நினைத்தோம். ஆனால் தப்பிப்பதற்கு சாதகமாக இருந்த படகை உடைக்கிறாரே என்று பேசினார்கள். அப்பொழுது அந்த மிஷனரி சொன்னார், நான் வாழ்வதற்காக தன் உயிரையே கொடுத்தவர் அருள்நாதராகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். அந்த தீவில் வாழும் அனைவரும் ஆண்டவரின் மந்தையில் அந்த க்ஷணமே இணைந்தார்களாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, இந்த மந்தையின் தொடர்ச்சி தான் நாம் சார்ந்திருக்கின்ற திருச்சபை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆலயத்திற்கு செல்கிறோம், சபையிலே அங்கமாக இருக்கிறோம், திருச்சபையிலே இருக்கிறோம் என்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அந்த மந்தையின் தொடர்ச்சி தான் ஆண்டவராகிய கிறிஸ்து நமக்காக ஏற்படுத்தி தந்தது ஒரே ஒரு காரியம், திருச்சபை. மந்தையை கெடுக்கிற போலி கவர்ச்சி திருடர்களை, ஓநாய்களை அடையாளம் காண விழிப்பும் விவேகமும் அவசியமானது. நல்ல மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து குரல் கேட்டு பின்பற்றும் மந்தையாக மாறுவோம். இறை அரசை மண்ணில் ஒவ்வொரு நாளும் மலர செய்வோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை மக்கள், கிறிஸ்துவின் மந்தை. ஜெபிப்போமா. அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய ஆடுகளை நீர் வெளியே விட்ட பின்பு ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிற நல்ல மேய்ப்பனாக உம்முடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு பின் செல்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம். ஞாபகப்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்கள் என்பது அதற்கு மேய்ப்பராக நீர் இருக்கிறீர், பாதுகாக்கிறீர், வழி நடத்துகிறீர், தாங்குகிறீர், ஏந்துகிறீர், சுமக்கிறீர், தப்புவிக்கிறீர் சொல்லி நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். திருச்சபை என்கிற அங்கத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய மந்தை அதப்பா, அதை நாங்களும் கட்டி காத்து நடக்கத்தக்கதாக, நல்ல மேய்ப்பரை பின்பற்றி ஆசீர்வாதத்தோட நடக்கத்தக்கதாக கர்த்தாவே உதவி புரியும். எல்லா துதிகர மகிமையும் மக்கே இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நீ சித்தவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.